கோலிவுட் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக வலம் வருபவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தற்போது வேட்டையன், கூலி என அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்நிலையில் ரஜினிக்கு ஐக்கிய அமீரகம் கோல்டன் விசா வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. என்ன அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் விதமாக ஐக்கிய அமீரகம் கோல்டன் விசா வழங்கிட்டு வராங்க. திரைத்துறை, தொழில் முனைவோர், ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறை, விளையாட்டுத்துறை ஆகியவற்றை சார்ந்தவர்களுக்கு இந்த கோல்டன் விசா வழங்கப்பட்டு வருது. இதனை பெறுபவர்கள் 10 வருஷத்துக்கு அந்த நாட்டின் குடிமகன்களாக கருதப்படுவாங்க. இந்த கோல்டன் விசாவை தற்போது ரஜினிக்கு வழங்கி கௌரவிச்சிருக்கு ஐக்கிய அரபு அமீரகம். ஏற்கனவே கோலிவுட்டை சார்ந்த கமல், விக்ரம், சிம்பு, விஜய் சேதுபதி, பார்த்திபன், யுவன், த்ரிஷா, மீனா, ஆண்ட்ரியா, மலையாளத்தில் மம்முட்டி, மோகன்லால், துல்கர் சல்மான் மற்றும் பாலிவுட்டில் அமிதாப் பச்சன், ஷாருக் கான் உள்ளிட்ட பலரும் இந்த கோல்டன் விசாவை பெற்றிருக்காங்க. இந்நிலையில் தற்போது ரஜினிகாந்துக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கோல்டன் விசா வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள சூப்பர் ஸ்டார், UAE அரசாங்கத்திற்கு எனது நன்றி. பின்பு என்னுடைய நண்பர் லூலு குரூப் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் யூசப் அலி இவர்கள் இல்லாமல் இந்த கௌரவம் கிடைச்சிருக்காது என பேசியிருக்காரு. தலைவரின் இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது. ரஜினி தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ஜெய்பி மூலமாக கோலிவுட் சினிமாவில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய தாசே ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் உருவாகியிருக்கு. கோலிவுட் திரையுலகில் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா வேட்டையன் படம். ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியாக ரஜினி நடிச்சிருக்காரு. செப்டம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. வேட்டையனை தொடர்ந்து கூலி படத்தில் நடிக்க இருக்காரு ரஜினி. கமல், விஜயை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் தற்போது தலைவரை இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தங்க கடத்தில் மையமாக வச்சு இந்த படம் உருவாக இருப்பதா சொல்லப்படுது. LCUவில் இல்லாமல் தனி கதையாக கூலி படத்தினை இயக்க லோகேஷ் கனகராஜ் முடிவு செஞ்சிருக்காராம். விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு வெளியாகும். இவ்வளோ பெரிய கௌரவம் இவருக்கு தந்ததை நினச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே பெருமை அடைச்சிருக்காரு. இந்த பெருமையை மக்களுக்காக நான் சப்மிட் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் தான் என்னுடைய உயிர், மக்கள் இல்லாமல் நான் கிடையாது, என்னோட ரசிகர்களுக்காகவும் இதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனைத்து மக்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமைப்பட செஞ்சுருக்காரு. இது போன்ற பல விஷயங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு உயரிய விருதுகள் மற்றும் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலையும் துருதுருப்பா அவர் இறைவன் அருளால் தொடர்ந்து படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களையும் நடிப்பார். அப்டேட்ஸ் வரும், நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். மேலும் சூப்பர் ஸ்டாருக்கு இந்த கௌரவம் கிடைச்சது நினச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.